நாங்கள் மிக முக்கியமாக மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவிலும் சரி, வடக்கு மாகாணத்தை பொறுத்தளவிலும் சரி, பல பயிர் செய்வதிலே ஈடுபடுற மக்கள் இருக்கிறார்கள். மிக முக்கியமாக எங்களுடைய நெல் உற்பத்தியிலே ஈடுபட்டவர்களுக்கு பிஎல்ஆர் பதுங்கி அவங்களுக்கு உரமானியம் இவ்வாறான விடயங்கள் வழங்கப்படுது. ஆனால் வடக்கு கிழக்கிலே வெங்காயம், மிளகாய் இவ்வாறான பயிர் செயலிலே ஈடுபட்டவர்களுக்கு எந்த விதமான ஒரு சலுகையும் அரசாங்கத்தால் வழங்குவதில்லை. இதை கேட்டால் இந்த ரெண்டு விடயங்கள் விவசாய அமைச்சுக்குள்ளே வரும் விடயங்களாக நீங்கள் சொல்லலாம். இது என்னுடைய துறை சார்ந்த விடயம் அல்ல, இது விவசாய அமைச்சினூடாக வருவது. ஆனால் இது இந்த அமைச்சினுடைய ஒரு திணைக்களமாக, ஒரு விசேடமாக ஒரு திணைக்களமாக உருவாக்க வேண்டும் என்றதை நான் இந்த இடத்தை முன்மொழிகின்றேன். ஏனென்றால் எங்களுடைய பிரதேசத்திலே கூடுதலான கவனம் அரசாங்கத்துடைய கொடுப்பனவாக இருக்கட்டும், இல்லாட்டி அரசாங்கம் கொடுக்கும் சில மானியங்களாக இருக்கட்டும், இவை அனைத்தும் நெல் உற்பத்திக்கு வழங்கப்படுகின்றது. ஆனால் கொச்சியாக இருக்கட்டும், வெங்காயமாக இருக்கட்டும், இந்த பயிர் செய்வர்களுக்கு எந்த அரசாங்கத்தால் எந்த உதவியும் வழங்கப்படுவதில்லை. நான் பிரதித்துவப்படுத்தும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கழுதாவளை என்ற பிரதேசம் இந்த கொச்சி நாட்டுவதிலே பெயர் போன இடம். ஆனால் உங்களுடைய அமைச்சின் கீழேயாவது இந்த சில பயிர் செய்கிற நபர்களை எடுத்து, சில துறைகளை எடுத்து, உங்களுக்கு தெரியும் இன்று கிரீன் ஹவுஸ் முறையிலே கொச்சி நாட்டினால் விளைச்சல் 10 மடங்கால் அதிகரிக்கலாம். இவ்வாறான விடயங்களை தான் நாங்கள் உங்களுடைய அமைச்சின் ஊடாக இல்லாட்டி இந்த அரசாங்கத்தினூடாக எங்களுடைய மக்களும் எதிர்பார்க்கின்றார்கள். இன்னும் நான் சொன்னது போல தென்னை உற்பத்தியிலே இருக்கிற எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கும் 4 லட்சம் தென்னை மரங்கள் இன்று பாதிக்கப்பட்டு அழிந்து போற அளவில் இருக்கின்றது. அதே போலதான் பிஎல்ஆர் பதிகிறவர்களுக்கு சில மானியங்கள் வழங்கப்படுது. ஆனால் எச்எல்ஆர் பதிகிறவர்களுக்கு எதுவும் இல்லை. அப்ப இந்த விடயங்களிலும் உங்களுடைய கவனம் செலுத்த வேண்டும் என்றதை நான் இந்த சொல்றேன். ஆனால்